11th Max exercise 2.11 first question simplify subdivision 125 power 2 by 3 இதில் சில பேசிக்காக சில ஃபார்முலாஸ் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா a power x into a power y அப்படின்னா பேஸ் நம்பர் சேமாக இருக்குது, பவர் என்ன செய்யணும் ஆட் பண்ணிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய். மல்டிப்ளிகேஷன் வர்றப்ப ஆட் பண்ணிக்கணும், டிவிஷன் வர்றப்ப சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கணும். பெருக்கல் வந்தால் கூட்டிக்கணும், வகுத்தல் வந்தால் கழிக்கணும். இதே ஏ பவர் எக்ஸ் பை ஏ பவர் ஒய் அப்படின்னு வகுத்தலில் வருது. அப்போ எப்படி எழுதுது, ஏ பவர் எக்ஸு இந்த ஒய் வந்து மைனஸ் ஒய்னு வரும். ஏ பவர் எக்ஸு அதனுடைய பவரில் ஒய் அப்படின்னு இருந்தால் இதை ஏ பவர் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம். ஏபி பவர் எக்ஸ் அப்படின்னா அதை தனித்தனியாக ஏ பவர் எக்ஸ் பி பவர் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ கணக்குக்கு போவோம். ஆன்சர் 125 125ங்கிறத 5 × 5 × 5 அதாவது 5 கியூப்னு எழுதலாம். பவர் 2/3. இந்த 3 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸு 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு இருக்கும். 5 × 5 25. இதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 2 16 மைனஸ் 3/4 அடுக்கில் இருக்குது பவரில். இங்கே 4 இருக்கு இல்லையா, அதனால் இந்த 16 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், 4 × 4ன்னு எழுதலாம். இந்த 4 அகைன் 2 × 2, இது ஒரு 2 × 2. அப்போ 4 டைம்ஸ் 2 எழுதலாம். எதுக்கு, 16க்கு. 16 வந்து 2 power 4 ஹோல் பவர் மைனஸ் 3/4. என்ன ஆகுது, இந்த 4 கேன்சல் ஆகிடுது. 2 power minus 3 அதாவது 1/2 power plus 3. மைனஸ் 3ங்கிறத கீழே கொண்டு வந்தால் ப்ளஸ் 3 ஆகிடும். 1/2 × 2 × 2ன்னு 3 டைம்ஸ் எழுதினோம்னா 2 2 4 4 2 8. இது ஆன்சர். சப்டிவிஷன் 3 -1000 பவர் -2/3. இதை என்ன செய்கிறோம், -10ஓட பவரில் 3 ஹோல் பவர் -2/3. இந்த 3 மேலே வந்துன்னா 3 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன நமக்கு இருக்கும்னா -10ஓட பவரில் -2 மட்டும்தான் இருக்கும். 3 கேன்சல் ஆகிடும். பவர் -2 இருக்கா, 1/-10ஓட பவரில் -2ங்கிறது என்ன ஆகிடும், +2ன்னு ஆகிடும். ஈவன் நம்பராக இருக்கிறதுனால, இரட்டைப்படையாக இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1/10 ஸ்கொயர் 10 × 10 100. இதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 4 3 power -6 பவர் 1/3. அதாவது 3 power -6 × 1/3. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 3 power 3க்கும் 6க்கும் அடித்தோம்னா -2. 2 தடவை 2 6 -2. அதாவது 1/3 power +2. -2ங்கிறது 1/ங்கிறப்ப +2 ஆகிடும். 1/3 ஸ்கொயர்னா 3 × 3 9. 1/9ங்கிறது தான் ஆன்சர். சப்டிவிஷன் 5 27 power -2/3 கீழே -1/3ன்னு இருக்குது. 27 27ங்கிறத 3 கியூப் 3 power 3ன்னு மாற்றிக்கலாம். மேலேயும் அப்படியே தான், கீழேயும் 3 power 3 -1/3. என்ன ஆகுது, இந்த 3 மேலே வந்ததுன்னா 3 கேன்சல் ஆகிடும். மேலே மீதி என்ன இருக்குன்னா 3 power -2 இருக்கும். கீழேயும் 3 கேன்சல் ஆகிடுனா பேலன்ஸ் இருக்குது 3 power -1 ஈக்குவல் டு 1/3 power -1 கீழே இருக்குது. மேலே இருக்கிற -2 கீழே இறக்கணும்னா +2ன்னு ஆகிடும். அப்போ என்ன வரும், 1/3 power 2 - 1 2 - 1 1ன்னு வரும். அதை எழுத வேணாம். அப்போ 1/3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 256 பவர் -1/2 அதோட பவரில் -1/4 இதுக்கு பவரில் 3 இப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. முதல்ல 256
256ங்கிறது எதை பெருக்குனா வரும்னா 16 16 256, அதாவது 16 ஸ்கொயர். முதல்ல 16 ஸ்கொயர் மைனஸ் 1/2 மைனஸ் 1/4 அப்புறமேலுக்கு 3. இதை கொஞ்சம் சுருக்கணும்னா 2 2 கேன்சல் ஆகிடும். 16 பவர் மைனஸ் 1, 16 மைனஸ் 1 மைனஸ் 1/4 3 இப்படி வந்துடும். சீக்வல் டு இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அதனால் இதை என்ன செய்யலாம், 16ஓட பவரில் இந்த மைனஸ் 1ஐயும் மைனஸ் 1/4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா பெருக்கினோம்னா ப்ளஸ் 1/4 ஆகிடும். ப்ளஸ் 1/4, அதுக்கப்புறம் பவரில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அடுத்தது இந்த 16 என்ன செய்கிறோம், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2வை வந்து 4 டைம்ஸ் எழுதுறோம், 16 வரும். பவர் 1/4 பவர் கியூப். இதில் என்ன ஆகுது, இந்த 4 1/4 கேன்சல் ஆகிடுது, 2 பவர் 3 மட்டும் வருது. 2 பவர் 3னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அதாவது 8. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. x பவர் ஆஃப் ப்ளஸ் x பவர் மைனஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2. ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, மைனஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற ப்ளஸ் வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம்னா 1/x பவர் 1/2. ஏன்னா மைனஸ் 1/2ங்கிறது கீழே வந்துட்டுனா ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு 9/2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1/√x இதனுடைய ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2. இப்போ விரிவு பண்ணுறோம். இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், ரூட்டு கேன்சல் ஆகிடும் எக்ஸு. அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப 1/x ப்ளஸ் 2ab, 2 இன்ட்டு a இன்ட்டு b, 2 இன்ட்டு √x இன்ட்டு 1/√x ஈக்குவல் டு 9/2. அப்போ என்ன வருது, x ப்ளஸ் 1/x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 9/2. இதில் x ப்ளஸ் 1/x மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு 2 அந்தாண்ட கொண்டு போயிடும். ப்ளஸ் 2ங்கிறது அந்த பக்கம் போனால் மைனஸ் 2. x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 2 to 4. 9 மைனஸ் 4 என்ன வரும்னா 5. 5/2. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கணக்கில் கேட்டிருக்காங்களே, கணக்கில் எதோட மதிப்பு கேட்டிருக்காங்க, எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இதோட மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. கணக்கில் கேட்டிருக்க இந்த மதிப்பை என்ன செய்கிறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ஈக்குவல் டு இதுக்கு என்ன வரும்னா ஏற்கனவே போட்டது போல் முதல்ல a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயருங்கிறப்ப எக்ஸ்ன்னு வரும், பி ஸ்கொயருங்கிறப்ப 1/xன்னு வரும், மைனஸ் 2ab. 2abனா என்ன அர்த்தம்னா எக்ஸ் பவர் ஆஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு இருக்கும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1/x மைனஸ் 2 இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு என்ன மதிப்பு, 5/2 மைனஸ் 2. 2 to 4 மைனஸ் 4, 5 மைனஸ் 4 என்ன வரும், 1. ஆனால் நம்ம கணக்கில் கேட்டிருக்கிறது என்னென்னா எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் போயிடும், இந்த பக்கம் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்னா 1/√2ன்னு வரும். இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. சிம்பிளிஃபை அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n இஃப் 3 power 2n 9 ஸ்கொயர் 3 power மைனஸ் n பை 3 power 3n ஈக்குவல் டு 27. இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3ஆக இருக்குது, 3இன் மடங்காக இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே 3ஓட மடங்காக முதல்ல மாற்றிடுவோம். எப்படி, கணக்கில் கொடுத்துருக்கிறத 3 பவர் 2n, இதை என்ன செய்கிறோம், 9ங்கிறத 3 ஸ்கொயர் அப்புறமேலுக்கு ஒரு ஸ்கொயர் 3 பவர் மைனஸ் n பை 3 பவர் 3n ஈக்குவல் டு
27 27ங்கிறத 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு 3 தடவை எழுதலாம். அதாவது 3 கியூப் 3 பவர் 2n. இந்த இடத்துல வந்து மைனஸ் n இருக்கா, அதை இதோட சேர்த்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது 3 பவர் 4 பை 3 பவர் 3n சீக்குவல் டு 3 பவர் 3. 3 பவர் n 3 பவர் 4 பை 3 பவர் 3n சீக்குவல் டு 3 கியூப். மேலே கொண்டு வந்துடுவோம் எல்லாத்தையும். 3 பவர் n, இந்த 3n மேலே வந்தால் மைனஸ் 3n, ஏற்கனவே ஒரு 4 இருக்குது, சீக்குவல் டு 3 பவர் 3. இந்த 3 கேன்சல் பண்ணிடுவோம். மீதி என்ன இருக்குது, n மைனஸ் 3n ப்ளஸ் 4 சீக்குவல் டு 3. கீழே இந்த பேஸ் 3 கேன்சல் ஆகிடுது. மைனஸ் 3nல் ஒரு n போயிடுச்சுன்னா மிச்சம் மைனஸ் 2n ப்ளஸ் 4 சீக்குவல் டு 3. இதில் மைனஸ் 2n அந்த பக்கம் கொண்டு போய்டும், ப்ளஸ் 2n. 3 இந்த பக்கம் வந்துடுது, ஏற்கனவே 4 இருக்குது, 3 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3. 4ல் 3 கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் 1 சீக்குவல் டு 2n. நமக்கு தேவை என்னோட மதிப்பு தானே, n வேணும். n வேணும் அப்படின்னா இந்த 2 இந்த பக்கம் வந்தால் பை 2ன்னு வரும், 1/2ன்னு வருது. இதுதான் வந்து ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் டேங்க் whose volume is 32 pi by 3. ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறது ஸ்பியர், அதாவது வட்டம். 4/3 பை ஆர் கியூப், இதுதான் இதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. கணக்கில் இதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 4/3 பை ஆர் கியூப் அப்படிங்கிறது தான் 32 பை பை 3 அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோம், பை கேன்சல் பண்ணிடுறோம், 3 கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 இருக்குது, ஆர் கியூப் இருக்குது. இங்கேயும் 3 பை போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 32. ஆர் கியூப் சீக்குவல் டு 32 பை 4. 4 அந்த பக்கம் போனால் டினாமினேட்டர் வகுத்தலில் வரும். ஆர் கியூப் சீக்குவல் டு 4 4 8 4 32. அப்போ ஆர் கியூப் சீக்குவல் டு 2 கியூப். 8 வந்து 2 கியூப்னு எழுதலாம். கியூப் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆர் சீக்குவல் டு 2 யூனிட்ஸ். இதுதான் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். Simplify 7 plus root 6 by 3 minus root 2. இதை ரேஷனல் நம்பராக மாற்றணும். root 2 இதை அப்படியே எழுதிக்கிட்டு இதுக்கு காஞ்சிகேட் இணையன் என்னன்னா, இந்த இடத்துல என்ன சைன் இருக்கோ அப்படியே மாற்றி எழுதணும். இங்கே மைனஸ் இருக்குல்ல, 3 மைனஸ் ரூட் 2ன்னு இருக்குல்ல, 3 ப்ளஸ் ரூட் 2 மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை எழுதிட்டோம்னா அதுதான் காஞ்சிகேட். முதல்ல 7ஆல் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 7 3 21, 7 இன்ட்டு ரூட் 2 7 ரூட் 2. அப்புறம் 6ஆல் ரூட் 6ஆல் பெருக்கிறப்ப 3 ரூட் 6 ப்ளஸ் ரூட் ஆஃப் 6 இன்ட்டு 2 ரூட் 12 பை ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 3 ஸ்கொயர் 9, பி ஸ்கொயருங்கிறப்ப ரூட் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட்டு போய்டும் 2ன்னு வரும். 21 ப்ளஸ் 7 ரூட் 2 ப்ளஸ் 3 ரூட் 6 ப்ளஸ் இதை 3 இன்ட்டு 4ன்னு எழுதலாம். 3 அப்படிங்கிறதுக்கு ரூட் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் 3 அப்படியே இருக்கட்டும். 4ங்கிறத ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம்னா 2ன்னு வரும். பை 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. இதுதான் ஆன்சர். சிம்பிளிஃபை. இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துருக்காங்க, இதை சுருக்க சொல்லியிருக்காங்க. எப்படி சுருக்கிறது, முதல்ல ஒன்று எடுத்துப்போம். 1/3 மைனஸ் ரூட் 8 இதை எடுத்துக்கிட்டு இதை அப்படியே திருப்பி ஒரு தடவை எழுதிக்கிறோம். இன்ட்டு இதுக்கு காஞ்சிகேட்னா என்ன, இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. 3 + ரூட் 8 பை 3 + ரூட் 8.
1ஆல் இதை பெருக்கும்போது அதே நம்பர் தான் வரும். அதனால் மேலே 3 + √8 பை வகுத்தலில் a மைனஸ் b a ப்ளஸ் b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் b ஸ்கொயர் √8 ஸ்கொயர் பண்ணோம்னா 8. 3 + √8 9ல் 8 போயிட்டுனா 1ன்னு வரும். அதை எழுத வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ரெண்டாவது உறுப்பு எடுத்து 1/√8 மைனஸ் √7. √8 மைனஸ் √7 இதுக்கு காஞ்சிகேட் என்ன வரும்னா √8 ப்ளஸ் √7 பை இதையே திருப்பி இன்னொரு தடவை 1ஆல் மேலே இருக்கிறத பெருக்கும்போது √8 ப்ளஸ் √7 அப்படியே வந்துடுது. கீழே வந்து a மைனஸ் b a ப்ளஸ் b. அப்போ என்ன ஆகும்? a ஸ்கொயர்னால் √8 ஸ்கொயர் பண்ணால் 8 மைனஸ் √7 ஸ்கொயர் பண்ணோம்னா 7 ஈக்குவல் டு √8 ப்ளஸ் √7 பை 8 மைனஸ் 7 1ன்னு வரும். அதை எழுத வேண்டாம். அடுத்தது மூணாவது உறுப்பு. இதனுடைய காஞ்சிகேட் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் √6 ப்ளஸ் √5. அதையே கீழே ஒரு தடவை எழுதிக்கிறோம். மேலே 1ஆல் பெருக்கும்போது 1 இன்ட்டு இந்த வேல்யூ பெருக்கணும்னா அதே தான் வரும். √6 ப்ளஸ் √5. கீழே வந்து a மைனஸ் b a ப்ளஸ் b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் அப்படின்னா 6. √6 ஸ்கொயர் பண்ணால் 6 மைனஸ் √5 ஸ்கொயர் பண்ணோம்னா 5. 6 மைனஸ் 5 1ன்னு வரும். அதை எழுத வேணாம், மேலே இருக்கிறத மட்டும் எழுதி √6 ப்ளஸ் √5. இந்த உறுப்பு ஒன்று விட்டுட்டோம், இதை கண்டுபிடிச்சிடும். 1/√7 மைனஸ் √6 இதுக்கு என்ன வரும்னா இதுக்கும் அதே போலயே 1/√7 மைனஸ் √6 இணையன் √7 ப்ளஸ் √6 பை √7 ப்ளஸ் √6. மேலே இருக்கிறத 1ஆல் பெருக்கிறப்ப அதே √7 ப்ளஸ் √6 அப்படியே வந்துடும். கீழே a ப்ளஸ் b a மைனஸ் பின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். √7 ஸ்கொயர் பண்ணால் 7 √6 ஸ்கொயர் பண்ணால் 6 7 மைனஸ் 6 1ன்னு வரும். அதை எழுத வேண்டாம், மேலே இருக்கிற √7 ப்ளஸ் √6. 1 2 3 4 1 2 3 4 கண்டுபிடிச்சோம். கடைசியாக மிச்சம் இருக்கிறது பை √5 மைனஸ் 2. √5 மைனஸ் 2 இன்ட்டு இதுக்கு இணையன் என்ன வரும்? √5 ப்ளஸ் 2 பை √5 ப்ளஸ் 2. மேலே 1ஆல் பெருக்கும்போது √5 ப்ளஸ் 2 அப்படியே வந்துடும். கீழே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். √5 ஸ்கொயர் பண்ணால் 5 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. 5 மைனஸ் 4 1. அதை எழுத வேணாம், மேலே இருக்கிற √5 ப்ளஸ் 2 அதை மட்டும் எழுதிக்கிட்டோம். இப்போ கணக்கில் இருக்கிற எல்லா மதிப்பையும் பிரதியிட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். முதல் உறுப்பு ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ். ஒன்று ஒன்று மாறி மாறி வருது. முதல் இதுக்கு என்ன வருது? 3 ப்ளஸ் √8 மைனஸ் ரெண்டாவதுக்கு ஆன்சர் என்னன்னா √8 ப்ளஸ் √7 ப்ளஸ் √7 √6. இதனுடைய மதிப்பு என்னன்னா √7 ப்ளஸ் √6. அடுத்தது மைனஸ் 1/√6 √5. இதுக்கு வந்து √6 ப்ளஸ் √5 ப்ளஸ் கடைசியாக இருக்கிறதுக்கு ஆன்சர் √5 ப்ளஸ் 2. 3 ப்ளஸ் √8 மைனஸ் உள்ளார கொண்டு போனால் ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். மைனஸ் √8 மைனஸ் √7 அதை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸுங்கிறதுனால √7 ப்ளஸ் √6. மைனஸ் உள்ளார போனால் மைனஸ் √6 மைனஸ் √5. கடைசியாக இருக்கிறது ப்ளஸ் √5 ப்ளஸ் 2. √8 மைனஸ் √8 மைனஸ் √7 ப்ளஸ் √7 ப்ளஸ் √6 மைனஸ் √6 மைனஸ் √5 ப்ளஸ் √5 எல்லாம் கேன்சல் ஆகிடுது. ரூட்டில் இருக்கிற எல்லா நம்பரும் கேன்சல் ஆகிடுது.
ரூட்டு இல்லாமல் இருக்கிற 3 + 2 ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்கிற நம்பர் ஆன்சர் 5. இதுதான்.